நமது விஜய் அண்ணாவை ஜெயிக்க வைத்த அனைத்து மக்களுக்கும் கோடான கோடி வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொன்னான வாய்ப்பினை நீங்க எல்லாரும் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. இந்த வாய்ப்பினை நாங்க எப்பயுமே தவற விட மாட்டோம். மக்களாகிய உங்களுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு இல்ல, கண்டிப்பா எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்புல இருந்து எல்லாமே கண்டிப்பான முறையில செஞ்சு தருவாங்க. நம்ம மக்கள் கொஞ்சம் இன்னும் நம்ம சிந்திக்கணும். நீங்க எல்லாரும் சிந்திச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு 4 நாள் பாத்தீங்கன்னா நம்ம உங்க தளபதி, உங்க அண்ணே, உங்க வீட்டு பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தயவுசெய்து இன்னும் மக்கள் எல்லாரும் சிந்திங்க. நமக்காக அவர் எவ்வளவோ இதை விட்டுட்டு வராரு, உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு தருவாரு. நீங்க இன்னும் ஒரு தடவை எல்லாத்துக்கும் ஒரு தடவை உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆக்சுவலா திருவிழா மாதிரி இருந்தது. இது எங்களுக்கு திருவிழா தான், தமிழ்நாட்டோட திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னில இருந்து. இது 5 வருஷம் திருவிழா அப்படி இல்ல. இது பர்மனன்ட் சிஎம் தான் எங்க தளபதி. ஆக்சுவலா இதுக்கு சாமி இன்னில தேர்ல உட்கார்றாரு இன்னைக்கு. அதனால அதுக்கான இது செராமணி தான் இது ஆக்சுவலா. ஆமா, ரொம்ப அழகா இருந்தாரு, கியூட்டா இருந்தாரு. இந்த மாதிரி முதலமைச்சர் நாங்க எங்கேயுமே பார்த்தது இல்ல. இவரு ஒரு கியூட்டஸ்ட் சிஎம்னு சொல்லலாம். ஆமா, அது அந்த ஒரு வார்த்தையை கேட்கதானே வந்தோமே நாங்க. அந்த வார்த்தை கடவுளே டைரக்டா சொல்ற மாதிரி அந்த ஒரு வார்த்தைக்காக நாங்க வந்தோம். அது எங்க ஆசைன்னு சொல்லிட்டு தளபதி அதை திருப்பி ஃபைனல் எண்டு வரைக்கும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப தூரம் அந்த ஒரு வார்த்தைக்காக மட்டுமே நாங்க வந்தோம். சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படி சொல்லும் போது எங்களுக்கு ஒரே கூஸ் பம்ஸ் ஆச்சு. எங்களுக்கு கண்ணுல இருந்து தண்ணி தான் வந்தது. நாங்க ரொம்ப அழுதோம். தேர்டா சைன் பண்ண அந்த போதைப் பொருட்கள்லாம் ஒழிக்கணும்னு சொன்னால அது ரொம்ப நல்ல திட்டம். ஏன்னா எங்க ஏரியாலயே நிறைய பசங்க அந்த போதைப் பொருளால நிறைய பிரச்சனை, ஃபேமிலி வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க, நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த போதைப் பொருளை மட்டும் ஒழிச்சிட்டாலே முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சிடும். ஆமா, இதுக்கப்புறம் தைரியமா லேடிஸ் எல்லாம் வெளியே போலான்ற மாதிரி எங்களுக்கே ஒரு கான்பிடென்டா இருக்கு. விஜய் தளபதி எது செய்யறாரோ செய்ய போறாரோ அதுதான் சொல்லுவாரு. முடியாததா ஒரு கான்பிடென்டா சைன் போட மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயம் எங்க தளபதியால ஒரு புது மாற்றம் இந்த உலக தமிழ்நாட்டுக்கு. அவர் ஸ்பீச் அதை கேட்கதான் நாங்க வந்தோமே. சூப்பரா இருந்தது. நேருக்கு நேர் பார்த்து அவர் பேசினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் ஸ்பீச் சொல்லமா வேணா எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறீங்க. அவர் ஸ்பீச் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. எப்பவுமே அது ஒரு சிங்கம் மாதிரி. அவர் எப்பவுமே அவர் ஸ்பீச் எப்படி இருக்குன்னு கேட்கவே வேணாம். அது எப்பவுமே மாசாதான் இருக்கும் எங்க ஸ்பீச்.